நானும் இனிமே ஆடியோ போட வேண்டாம் அப்படின்னு தான் நினைச்சிருந்தேன். ஆடியோ போட வேண்டாம், நம்ம எதுக்கு போட்டுருக்க போறோம், அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நம்ம ஆடியோ போறதை ஸ்டாப் பண்ணிக்கலாம், வேண்டாம் தேவையில்லை அப்படின்னு தான் நான் முடிவு பண்ணியிருந்தேன். ஆனா இன்னைக்கு ப்ரூப் ஆஃப் எஸ்பிஓல ஒரு லேடி கமெண்டர் ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க, ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல ஒரு துளி அளவாது உண்மை இருக்கா அப்படின்றத எல்லாருமே பாத்துக்கங்க. அவங்க சொன்ன விஷயத்துல ஒரு துளி அளவாது உண்மை இருக்கா அப்படின்றத நீங்களே போய் செக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்கன்னா, ராஜேஷ் சார் பேசுற ஆடியோ எல்லாரும் கேளுங்க, ரீஃபண்ட் மெம்பர்ஸ் எல்லாம் இதை விட்டு வெளியே போயிருப்பாங்க. ஸோ அவங்களோட அப்ளைனர் இங்க உள்ள இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவர் அங்க ரீஃபண்டை பத்தி என்ன சொன்னார்ன்றது யாருக்குமே தெரியல. அப்படி ஒரு வேர்டை அவர் சொல்லவே இல்லை. அந்த ஆடியோல ரீஃபண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு வேர்டு கூட, ஒரு வார்த்தை கூட இல்ல. அதுல ஒரு பொய். அதுக்கடுத்து அவர் என்ன சொன்னாரு, நானே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லிட்டு சொன்னாரு, 2 டேஸ் பேமெண்ட் வரல, பேங்கிங் சைட்ல இஷ்யூ. இது இப்ப அவங்க சொல்றதா? காலங்காலமா அவங்க சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் தானே, பேங்கிங் சைட்ல இஷ்யூ, அங்க பிரச்சனை, இங்க பிரச்சனை, ஒரு மெம்பர் செய்யற தப்பு. இது காலங்காலமா தான் நடந்துட்டு இருக்கு. 3 days லேட்டர் உங்களுக்கு வழக்கம் போல பேமெண்ட் ஸ்டார்ட் ஆயிருந்தாரு. அப்படி ஸ்டார்ட் ஆச்சா? இந்த நிமிஷம் வர பேமெண்ட் ஸ்டார்ட் ஆச்சா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அது ஒரு பொய். அடுத்து என்ன சொன்னாரு, வழக்கம் போல செகண்ட் பாயிண்ட், வழக்கம் போல டாஸ்க் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, சிம்பிள், சேம் டாஸ்க், அதே தான். என்ஜாய் பண்ணுங்க, டாஸ்க் மட்டுமே பண்ணுங்க, என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. செகண்ட் பாயிண்ட் தான். தேர்ட் பாயிண்ட், எல்லாரும் சங்கர் ஏன் வரல, ஆடியோ போடல அப்படின்னு கேட்பீங்க. லீகல் இஷ்யூ போயிட்டு இருக்கு, அதனால லீகல் டீம்ல வந்து ஆடியோ போட வேண்டாம், கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க, ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த லீகல் டீம் பிரச்சனைன்னு? இதுல ஒரு மாற்றம் இல்லையே. அதுக்கடுத்து என்ன சொன்னாரு, நீங்க எதிர்பார்த்த எஸ்பிஓ இதோ வரப்போகிறது. சங்கர் சார் அடுத்து என்ட்ரி ஆகும்போது நீங்க எதிர்பார்த்த எஸ்பிஓ வரப்போகுது. இதுவுமே காலங்காலமா சொல்ற டைலாக் தானே. இல்ல ஒரு கமாண்டர், நீங்க கூலிக்கு மாறிடுங்க, என்னவும் பண்ணிட்டு போங்க. நீங்க கூலிக்கு மாறடிக்கிறவங்க, நாங்கெல்லாம் பணத்தை இழந்தவங்க. என்ன அதுல பொய்யான பதிவை போட்டு வச்சிருக்கீங்க? இல்ல இங்க குரூப்ல வந்து பதிகிறவங்க ஃப்ராடா? குரூப் வந்து என்ன ஆகணுமா ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க. குரூப் பவர் கண்டி அவங்க வந்து இது பதிவு போடுறாங்க, பாசிட்டிவ் மெம்பர்ஸ் திசை திருப்புறாங்க. அதை கண்டுக்காதீங்க. ஒர்க்லெஸ். யார் ஒர்க்லெஸ், நீங்களா நாங்களா? அந்த பதிவே, நீங்க போட்ட பதிவே டோட்டலா போய். அந்த லேடி கமாண்டர் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓல போட்டிருக்கிற பதிவு 100% இல்ல, 1000% அது போய் 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 போய். அதுல ஒரு உண்மை தன்மை கூட கிடையாது. தயவு செய்து யாருமே நம்பாதீங்க. நானும் வந்து ஆடியோ போடக்கூடாது அப்படின்னு தான் இருந்தேன். சரி நம்ம அமைதியா போயிடலான்னு. என்ன எப்ப பார்த்தாலும் பேங்கிங் சைட் இஷ்யூ, எங்க பணத்தெல்லாம் உள்ள வாங்கும் போது ஒரு இஷ்யூ வரல, ஒரு மெம்பர் செய்யற தப்பும் வரல. அது எப்படி வெளியே எங்க பணத்தை கொடுக்கணும் மட்டும் பேங்கிங் சைடு எப்பயுமே இஷ்யூ வந்துருதா? உடனே லீகல் டீம்ல சொல்லிடுவாங்களா? அப்ப பணத்தை வாங்கும் போது மட்டும் ஏன் சார் வர மாட்டேங்குது பேங்கிங் சைட்ல இஷ்யூ? என்ன பேசுறீங்க நீங்க? அந்த பதிவு, அந்த லேடி கமாண்டர் போட்ட பதிவு முழுக்க முழுக்க போய். அதுல 1% கூட 0.0001% கூட உண்மை தன்மை கிடையாது. எல்லாமே போய். என்ன பேசுறீங்க? ஏன் அப்படி போய் சொல்லணும்? ரீஃபண்ட் பத்தி அவங்க ஏதாவது பேசியிருந்தாங்களா அதுல, அந்த ஆடியோல? அப்ப எல்லாருமே பைத்தியக்காரன் நடத்திட்டீங்களா? நீங்க வேணா கூலிக்கு மாறிட்டீங்க போயிட்டு. எங்க பைமோட்டு கூப்பன் சேல்ஸ் அமௌண்ட் என்னாச்சு சார்? 4 மாசத்துல தரேன்னு சொன்னது என்ன ஆச்சு? கேட்க தான் செய்வோம். நீங்க சொன்னது அதை நாங்க கேட்க தான் செய்வோம். அது எங்களோட ரைட்ஸ். 13,000 தரேன் நீங்க அப்படின்னா, அந்த பைமோட்டு கூப்பன் சேல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணா மாசம் 15,000 சம்பளம் சொன்னீங்க, 10,000 சம்பளம் சொன்னீங்க. என்னாச்சு? அந்த அமௌண்ட் என்னாச்சு சார்? அதுக்கான பதிலே உங்ககிட்ட இல்ல. 4 மாசம்ன்றது 4 வருஷம் இருப்பீங்களா? அவன் வட்டிக்கு வாங்கி கஷ்டப்பட்டு இருக்கிறவன் கொடுப்பான், இல்லாதவன் கடன் வாங்கி கொடுத்துருப்பான் சார். யோசிங்க கொஞ்சமாச்சும். மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா யோசிங்க. இந்த மாதிரி கமாண்டர்கள் பொய் சொல்லி தலையாதீங்க. நீங்க போட்ட பதிவு துளி அளவு கூட உண்மை கிடையாது. முழுக்க 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 பொய். அதுல 1% கூட உண்மையே கிடையாது. கமாண்டர் சோபா ஜானகி போட்ட பதிவு முழுக்க முழுக்க பொய் 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 மட்டுமே. அந்த பதிவுல எந்தவித உண்மையும் கிடையாது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? எல்லாம் சும்மா இருப்பாங்க, கை கட்டிட்டு எல்லாருமே சும்மா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? பணம் போட்டு இழந்தவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். உங்களை மாதிரி கூலிக்கு மாரடிக்கிறவங்களுக்கு தெரியாது. நாங்க அப்படிதான் பேசுவோம். நீங்க இப்படி பொய்யான பதிவை போட்டா நாங்க அப்படிதான் பேசுவோம். அந்த கமாண்டர் சோபா ஜானகி அவங்க போட்ட பதிவு ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓல 1000% பொய் பொய் பொய். யாருமே தயவு செய்து அந்த பதிவை நம்பாதீங்க. நன்றி.